இன்றைக்கு திருவண்ணாமலை கோவில்ல வந்து ஆய்வு மேற்கொள்வதற்காக வந்திருக்கிறோம். மெயினா இந்த ஆய்வு எதற்காக அப்படின்னா, தொடர்ந்து திருவண்ணாமலையில் இருக்கக்கூடிய மிகப்பெரிய பிரச்சனை வந்து கிரவுட் மேனேஜ்மெண்ட், கியூ மேனேஜ்மெண்ட். ஸோ பப்ளிக் உள்ள வந்தாங்கன்னா அவங்களுக்கு உள்ள வந்து சாமி தரிசனம் பண்ணிட்டு திரும்ப வெளியில போகக்கூடிய நேரம் வந்து ரொம்ப அதிகமா இருக்கு. குறிப்பாக வார இறுதி நாட்கள் சனி ஞாயிறுகள்ல வந்து பாத்தீங்கன்னா கோயிலுடைய கெப்பாசிட்டியை விட மிக அதிகமான கூட்டம் வந்து இங்க கோயிலுக்கு வந்துகிட்டு இருக்கிறாங்க. அப்போ அந்த கியூவை வந்து எப்படி மேனேஜ் பண்ணலாம், எப்படி வந்து விரைவாக அவங்க தரிசனம் பார்த்துட்டு வெளியில வருவதற்கான ஒர்க்ஸ் எல்லாம் பண்ணலான்றதை இன்னைக்கு வந்து மாவட்ட ஆட்சியர் அவர்களோட சேர்ந்து காவல்துறை அதிகாரிகள், கோயிலுடைய அலுவலர்கள் இவங்க எல்லாரும் சேர்ந்து இன்னைக்கு நம்ம ஆலோசனை உள்ளூர் பக்தர்கள் தரிசனம் செய்வதற்கான வழிவகைகளை எல்லா வழிவகைக்கும் சேர்த்துதான் இன்னைக்கு நாங்க மீட்டிங் போட்டுக்கிறோம். ஒன்ஸ் அந்த கியூ லைன் மேனேஜ்மெண்ட் எல்லாமே ஃப்ரீஸ் பண்ணிட்டு டெக்னிக்கலா எப்படி பண்ணலான்றதை ஃப்ரீஸ் பண்ணிட்டு அதற்கான முடிவுகள் எடுக்கும். உள்ளூர் பக்தர்களுக்கு தனி கியூ வரிசை உண்டா? சொல்றதை உள்வாங்கிக்கீங்க. இன்னைக்குதான் மீட்டிங் போட்டுருக்கிறோம். ஃபர்ஸ்ட் எப்படி அலோவ் பண்ணலான்றத பத்தி டிஸ்கஸ் பண்ணிருக்கோம். டெக்னிக்கலா எதெல்லாம் பாசிபிள்ன்றதை முதல்ல பார்க்கணும். கியூ லைன்ஸ் எப்படி ஆல்டர் பண்ணலான்றத பார்க்கணும். ஸோ கியூ லைன் எப்படி ஆல்டர் பண்ண முடியும் இந்த சென்ஸ் வந்து நம்ம ஆல்ரெடி பார்த்தீங்கன்னா ஃப்ரீ தர்ஷன் இருக்கிறாங்க, 50 rupees கியூல இருக்கிறாங்க. அது தவிர வந்து நம்ம பார்த்தீங்கன்னா மாற்றுத்திறனாளிகளுக்கு, அதே போல 65 வயதுக்கு மேற்பட்ட சீனியர் சிட்டிசன்ஸ்க்கு, பிரெக்னென்ட் உமன்ஸ்க்கு, இவங்களுக்கெல்லாம் வந்து நம்ம எப்படி அலோவ் பண்ண முடியும், இது போன்ற பல விஷயங்களை இன்னைக்கு நம்ம ஆய்வு பண்ணியிருக்கோம். இந்த கியூ மேனேஜ்மெண்ட் சிஸ்டம் வந்து இன்னும் கொஞ்சம் டெக்னிக்கல் பர்சன்ஸ் வச்சு ஆய்வு பண்ணிட்டு அதற்கான முடிவுகள் எல்லாமே எடுக்கும். பத்திரிகையாளர்கள் முதற்கொண்டு எல்லாருமே பாதி பேர் 3/4 செல்போன் தான் பயன்படுத்துவோம். எங்களுக்கு கோயிலுக்குள்ள வர்றதுக்கு என்ன மாதிரியான அனுமதிகள் ஆல் ஓவர் தமிழ்நாடு? ஆல் ஓவர் தமிழ்நாடுல எல்லா கோயில்கள்லயுமே, குறிப்பாக முதுநிலை கோயில்களை நம்ம முதல்ல இப்போ அனௌன்ஸ்மெண்ட் பண்ணியிருக்கோம். ஏன் அப்படின்னா இந்த 50க்கும் மேற்பட்ட முதுநிலை கோயில்கள்ல வந்து பாத்தீங்கன்னா பப்ளிக்குடைய பிரசன்ஸ் வந்து ரொம்ப அதிகமா இருக்கு. நிறைய பப்ளிக் அந்த கோயில்களை நோக்கி தான் வர்றாங்க. மற்ற கோயில்கள்ல ஓரளவுக்கு மேனேஜபிளான கிரௌட்ஸ் இருக்கு. பட் இந்த முதுநிலை கோயில்கள்ல தான் இந்த கிரௌட் மேனேஜ்மெண்ட் இஷ்யூஸ் நமக்கு. அப்ப இந்த கோயில்களை பொறுத்த வரைக்கும் நம்ம என்ன பண்றோம் அப்படின்னா, மொபைல் போன்ஸ் ஏன் ரெஸ்ட்ரிக்ட் பண்றோம் அப்படின்னா, அந்த கிரௌட்ல வந்து மொபைல் போன்ஸ் எடுத்து உள்ள வரவங்க, அந்த கிரௌடா சேர்ந்து உள்ள இருக்கக்கூடிய இறைவனுடைய சிலையை வந்து போட்டோ எடுக்கிறது, அப்புறம் அந்த கிரௌட்ல வந்து பாத்தீங்கன்னா நிறைய ரீல்ஸ் எடுக்கிறது, இந்த மாதிரியான விஷயங்கள் தொடர்ந்து வெளியில வந்துட்டு இருக்குது. அதே போல வந்து பாத்தீங்கன்னா விவிஐபிஸ் இந்த முதுநிலை கோயில்களுக்கு நிறைய விரும்பி வராங்க. அப்ப அந்த விவிஐபிஸ் இந்த மாதிரி திரையுலக பிரபலங்கள் இவங்கெல்லாம் வரும்போது எல்லாருமே மொபைல் போன்ஸோட உள்ள போயிட்டு கம்ப்ளீட்டா வந்து வீடியோ எடுக்கிறது, ரீல்ஸ் எடுக்கிறது, இந்த மாதிரியான வேலைகள்லாம் நடக்குது. ஈவன் பொலிட்டிக்கல் பர்சன்ஸ் வரும்போது இது நடக்குது. நானே பல இடங்கள்ல எனக்கு பின்னாடி வரும்போது தயவு செஞ்சு எடுக்காதீங்கன்னு தான் சொல்லிட்டு, இப்போ நான் உள்ள போகும்போது கூட பப்ளிக்லாம் போன் வச்சுட்டு இருந்தேன். அவங்க கியூல நிற்கும்போது நான் பப்ளிக் கியூல தான் போறேன். எல்லா கோயில்கள்லயும் பொதுவான கியூல தான் போகாது, உங்களுக்கு தெரியும். ஜெனரல் பப்ளிக்கோட தான் நின்று போறேன். அவங்க கிட்ட பேசிட்டு தான் நான் போறேன், என்ன பிரச்சனைன்றதை கேட்டுட்டு போறேன். அப்போ அப்படி போகும்போது அவங்க கோயிலுக்குள்ளேயே வந்து நான் செல்ஃபி எடுக்கிறேன் சார் உங்க கூட சொல்லி கேட்கறாங்க. அப்ப இந்த மனநிலையில வந்து ஒரு மாற்றம் ஏற்படும். கோயிலுக்குள்ள வந்தாங்கன்னா கோயிலுக்கான வழிபாடு தலமா இருக்குது. அப்ப அந்த முழுக்க வந்து இறைவனை வழிபடக்கூடிய இடமாகவும், அவங்க அமைதிக்காக வராங்க, ஒரு பிரேயருக்காக வராங்க, இல்ல வந்து அவங்க அங்க இருக்கக்கூடிய சிற்பக்கலையை பார்க்கறதுக்காக வராங்க, அங்க இருக்கக்கூடிய தமிழ் எழுத்துக்களை பார்க்கறதுக்காக வராங்க, அங்க இருக்கக்கூடிய கல்வெட்டுகளை பார்க்கறதுக்காக வராங்க, அங்க இருக்கக்கூடிய தமிழ் பாடல்களை பார்க்கறதுக்காக வராங்கன்னா அவங்க கவனம் ஃபுல்லா அது மேல இருக்கும். மொபைல் போன்ஸ் மேலேயும் போட்டோ எடுக்கிறதுலையும் ரீல்ஸ் எடுக்கிறதுலையும் வீடியோ எடுக்கிறதுலையும் இருக்கக்கூடாது அப்படின்ற ஒரு ரீசனுக்காக மொபைல் போன்ஸை நம்ம ஸ்டாப் பண்ணோம். பத்திரிகையாளர்கள் யாரும் ரீல்ஸ் எடுக்கவோ செல்போன் செல்ஃபி எடுக்கவோ வரது? பத்திரிகையாளர்கள் நான் சொல்றேன், உண்மையிலேயே பத்திரிகையாளர்கள் ரீல்ஸ் எடுக்கிறாங்கன்னு நான் சொல்லல. ஆனா பத்திரிகையாளர்கள் பல விவிஐபிஸோட சேர்ந்து அவங்க கருவறையில போய் தரிசனம் பண்ற வரைக்கும் வீடியோ எடுத்து வெளியில விடுறாங்க. கருவறையில வீடியோ எடுக்கல. ஆனா சொல்றேன், தெளிவா சொல்றேன், புரிஞ்சுட்டு பேசு. கருவறையில நீங்க வீடியோ எடுத்தீங்கன்னு சொல்றேன். பட் விவிஐபிஸ் வந்து கருவறையில தரிசனம் பண்றதை எதிர நின்று போட்டோ எடுக்கக்கூடிய அளவுக்கு என் கூடயே வந்திருக்காங்க. எனக்கு ஒரு கோபுரம் வரைக்கும் நீங்க வந்தீங்க, அலோவ் பண்ணோம். அதற்கு மேல வேண்டாம், உள்ளுக்குள்ள வந்து கியூ லைன்லயும் உள்ளே போக வேண்டாம்ன்றதான் என்னுடைய கோரிக்கையா தான். கோரிக்கை ஒரு குறிப்பிட்ட அளவு வரைக்கும் வரலாம்னு சொல்லிட்டு எல்லாம் பண்ணலாம். அதுதான் கோபுரம் வரைக்கும் சொல்லியிருக்கோம். கோவில்ல பணிபுரிய சிவாச்சாரியர்களோ இல்ல கோவில்ல பணிபுரியிற ஊழியர்களோ செல்போன் இல்லாம ஆல் ஓவர் அந்த கோட்டில் எக்ஸாம்பிள் எல்லாருக்குமே நம்ம ஒரே இதுதான் சொல்றோம். கோயிலுக்குள்ள மொபைல் போன் பயன்பாடு வந்துச்சுன்னா அங்க வந்து நம்ம செய்ய வேண்டிய வேலையை செய்ய முடியாது. அவங்களுக்கு தனியா லாக்கர்ஸ் கொடுப்போம். தேவைப்பட்ட அந்த லாக்கர்ஸ் வெளில போயிட்டு அவங்க போன் பேசிக்கலாம். நாங்களும் பயன்படுத்தோம். நாங்க தான் சொல்றேன், நீங்க வந்து கோயிலுக்குள்ள இருக்கக்கூடிய விஷயத்த நான் பேசிக்கிட்டேன். நான் வந்து கோயில்களுக்கு உள்ள சாமியை பார்க்கும்போது கியூல இருக்கக்கூடிய விஷயங்களை பத்தி பேசுறேன். மீடியா வந்து ஒரு லெவல் வரைக்கும் அலோவ் பண்றோம். அந்த லெவலோட நீங்க வந்து உள்ள வராம நீங்க ஸ்டாப் பண்ணீங்கன்னா எங்களுக்கு ஒரு ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருக்கும்னு சொல்லிட்டு நீங்க எடுக்கக்கூடிய பேட்டிகள் எல்லாமே நீங்க வந்து அந்த கோபுரத்துக்கு வெளியில வச்சு தாராளமா எடுத்துக்கோங்க, நீங்க வீடியோ ஷூட் பண்ணிக்கோங்க. அதை பத்தி எங்களுக்கு பிரச்சனையே கிடையாது. நாங்க வந்து உங்களுக்கு ஷூட்டே பண்ணக்கூடாதுன்னு நம்ம சொல்லுவோம். எங்கேயுமே நம்ம அந்த மாதிரி ரெஸ்ட்ரிக்ட் பண்ணோம். பட் ஒரு கட்டத்துக்கு மேல என்னன்னா கியூக்குள்ள கோயிலுடைய மண்டபங்களுக்குள்ள கிட்டத்தட்ட ஒரு பல அரசியல்வாதிகள் வீடியோ உள்ள போகும்போது நம்ம பார்க்கணும். கருவறை வரைக்குமே வந்து போயிட்டு அரசியல்வாதி சாமி கும்பிடுறதுலாம் வீடியோ எடுத்து வெளியே வரதான் நம்ம பார்த்துருக்கோம்.
இது எனக்கு நடந்ததுனாலதான் அடுத்த நாள்ல இருந்து நான் உடனடியா வந்து அதெல்லாம் ஸ்டாப் பண்ண சொல்லுங்க, என் கூட மீடியா யாரும் உள்ள வர வேண்டாம், இந்த மாதிரி எடுக்க வேணாம் ரிக்வஸ்ட் பண்ணிக்கிட்டே இருக்கேன். போற நல்லா ரிக்வஸ்ட் பண்ணிருக்கேன். ஸோ அதையுமே நம்ம மீடியாவுக்கு ரிக்வஸ்டா தான் வச்சிருக்கோம். ஸோ அதை வந்து அவாய்ட் பண்ணீங்க ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருக்கும். ஏன்னா இப்ப இவ்வளவு மீடியா நண்பர்கள் இருக்கிறீங்க, இவ்வளவு மீடியா நண்பர்களும் என் கூட உள்ள வந்து வீடியோ எடுக்க ஆரம்பிச்சா பப்ளிக் என்ன யோசிப்பாங்க? இப்ப எப்படி பார்த்தாலும் இன்னைக்கு ஒரு 50 பேர் இருக்கு. அப்ப என்ன வீடியோ எடுக்கிறதுக்காக ஒரு 50 பேர் நீங்க கோயிலுக்குள்ள வந்தீங்கன்னா அதோட பப்ளிக் என்ன நினைப்பாங்க நம்ம சொல்லிச்சு. அப்ப அதற்காக ஒரு கோரிக்கை தான் நம்ம சார். இப்ப உற்சவ காலத்துல வந்து உள்ள வந்து விஷயம் எடுக்கலாமா? ஏன்னா உள்ளதான் அது நம்ம ஆல்ரெடி பிரியர் பர்மிஷன்ஸ் வாங்குற மீடியாக்களுக்கு இந்த சேனல்களுக்கு நம்ம பர்மிஷன் கொடுத்துட்டு தான் இருக்கோம். அதுல எந்த விதமான மாற்றங்களும் நம்ம செய்யலையே. நான் சொல்றது வந்து ரெகுலரா இந்த மாதிரி விசிட்ஸ் வரும்போது உள்ளேயே போயிட்டு வீடியோ எடுத்துட்டு உள்ளேயே பேட்டி எடுக்கிறது அதெல்லாம் வேண்டாம். அதை வந்து கோயில் வளாகத்துக்கு வெளியில வச்சுக்கலான்றது மட்டும் தான் நம்ம சொல்றோம். அதாவது கோயிலுக்குள்ள அரசியல் வேண்டாம், கோயிலுக்குள்ள இது போன்ற வீடியோக்கள் வேண்டாம், அதை வெளியில வச்சு பாத்துக்கலாம்னு சொல்றாரு. கேட்கறதுக்காக தான் நாங்க வந்து நிறைய பணிகள் பண்ணிட்டு இருக்கோம். கியூ லைன் மேனேஜ்மெண்ட் பண்ணிட்டு இருக்கோம், கியூஸ் எல்லாம் ஆல்டர் பண்ணிட்டு இருக்கோம், ஆன்லைன் ஃபெசிலிட்டிஸ் வந்து நம்ம இம்ப்ளிமெண்ட் பண்ணிட்டு இருக்கோம், ஆன்லைன் போர்ட்டல் தயாராயிட்டு இருக்கு. ஒன்ஸ் ஆன்லைன் போர்ட்டல் தயாராயிட்டா எல்லாமே அதன் வழியா தான் நடக்கும். எல்லா நடவடிக்கை எடுத்துட்டு கூட பட் கொஞ்சம் டைம் வேணும் இல்லையா? அவசர அவசரமா பண்ணிட்டு அது ஃபெயிலியர் மாடலா மாறிடக்கூடாது இல்லையா? நீங்க எத்தனை கேள்வி கேட்டாலும் அதுக்கான பதில் நான் முதல்லயே சொல்லிட்டேன். நீங்க ஒரே கேள்வியை தான் திரும்ப திரும்ப மாத்தி கேட்டுருக்கீங்க. கியூ மேனேஜ்மெண்ட்டுக்கு தான் இப்ப நாங்க டிஸ்கஸ் பண்ணிருக்கோம். ஸோ டெக்னிக்கல் டீமோட பேசிட்டு அந்த கியூ மேனேஜ்மெண்ட் எப்படி பண்ணலான்றதுக்கான ஃபீஸிபிலிட்டிஸ் ஸ்டடி பண்ணிட்டு இருக்கோம். இதுல நீங்க கேட்கக்கூடிய எல்லா கேள்விகளும் அடங்கிடும். இப்ப ராஜகோபுரத்துல இந்த கோயிலை பொறுத்த வரைக்கும் நிம்மதியா வரதுக்காக தான் கோயிலுக்கு வர்றாங்க. இங்க அண்ணாமலையார் கோயிலை பொறுத்த வரைக்கும் ராஜகோபுரத்துக்கு உள்ள வந்தா ஜெயில் உள்ள இந்த கேலரி உள்ள போயிட்டு அதேதான் நீங்க இன்னொரு ஆங்கிள் கேக்குறீங்க. அது ஒரே கேள்வி நீங்க ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு ஆங்கிள் கேட்டுட்டு இருக்கீங்க. எல்லாத்துக்கும் காரணம், எல்லாத்துக்கும் பேஸ் ரீசன் கியூ மேனேஜ்மெண்ட். கியூ மேனேஜ்மெண்ட் கரெக்டா இருந்துச்சுன்னா இது எல்லாமே கரெக்டா இருக்கும். அந்த கியூ மேனேஜ்மெண்ட் தான் நம்ம அதை நாங்க ஏற்பாடு பண்ணிருக்கோம். நிறைய விடுதிகளா இருக்கு, அந்த முறை அது நம்ம அந்த நகராட்சி நிர்வாகத்திட்ட பேசணும், காவல்துறை கிட்ட பேசணும். அதெல்லாம் நம்ம எல்லாமே ஹோம் சேவா மாதிரி நிறைய நம்ம பார்க்கணும்ல. அது வந்து நம்ம சம்பந்தப்பட்ட அதிகாரிகிட்ட நம்ம பேசணும். கோயிலுக்குள்ள என்ன நடக்குதோ அதை பத்தி நாங்க பார்த்தோம். செக் பண்றேன், அதோட ஃபீஸ் செக் பண்ணிட்டா சொல்றேன் சார். 16 மண்டபம் வந்து தொடர்ந்து மூடியா இருக்கு கடந்த 2 வருஷமா. அது திறக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குதா? செக் பண்ணிட்டு சொல்றேன். அதெல்லாம் டிஸ்கஸ் பண்ணிட்டு எமர்ஜென்சி லைன்ல இருக்கும்போது ஏதாவது ஒரு எமர்ஜென்சினா அவங்க நம்ம வாலண்டியர்ஸ் போடுறோம். வாலண்டியர்ஸ் போட்டுட்டு வாலண்டியர்ஸ்க்கு வந்து நம்ம இன்ஃபார்ம் பண்ண சொல்லியிருக்கோம். இல்ல எதுனால வாக்கி டாக்கி கொடுக்க சொல்லியிருக்கோம். வாலண்டியர்ஸ்க்கு ஏதாவதுனா உடனடியா இன்ஃபர்மேஷன் சொல்லியிருக்கோம். காவல்துறையை வந்து அவங்களுடைய ஃபோர்ஸ் வந்து அதிகமாக்க சொல்லியிருக்கோம். மெடிக்கல் டீம் வந்து நம்ம போட சொல்லியிருக்கோம். இந்த மாதிரி எல்லா வசதிகளும் நம்ம செஞ்சு கொடுத்துருக்கோம். சிம்பிள். என்னன்னா ஒரு விஷயம் தெளிவா புரிஞ்சுக்காங்க. இன்னைக்கு நம்ம ஒரு மொபைல் போனுக்கு நீங்க இவ்வளவு கேள்வி கேட்குறீங்க, இவ்வளவு கேள்வி நீங்க கேட்டிருக்கீங்க. நம்ம எல்லாருமே என்ன சொல்றோம், திருப்பதி மாதிரி நம்ம டெம்பிள்ஸ் உருவாக்கணும், திருப்பதியில எப்படி சிஸ்டம் இருக்கு பாருங்க, எப்படி புக்கிங்ஸ் இருக்கு பாருங்க, எப்படி தர்ஷனுக்கு ஃபெசிலிட்டிஸ் பண்ணிருக்காங்க நம்ம சொல்றேன். திருப்பதிக்கெல்லாம் நீங்க நிறைய பேர் உள்ள போயிருக்கீங்க, எல்லாரும் போயிருக்கீங்க. திருப்பதியில எல்லாம் வந்து என்ன பண்றாங்க பக்தர்கள்லாம், கோயிலுக்கு போன உடனே ஆட்டோமேட்டிக்கா போனை சுவிச் ஆஃப் பண்ணி பேக்ல வச்சிடறாங்க, கவுண்டர்ல கொடுத்துட்றாங்க, ரூம்ல வச்சிடறாங்க, கார்ல வச்சிடறாங்க. அப்போ டெம்பிளுக்குள்ள போகும்போது நம்ம கோயிலுக்குள்ள போறோம், இங்க மொபைல் போன் யூஸ் பண்ணக்கூடாதுன்ற அந்த மைண்ட் செட் வருது. அப்ப அதே அளவிலான பெரிய கூட்டங்கள் வரக்கூடிய கோயிலுக்கு அது வரணும் இல்லையா? செல்போன் மக்களுக்கு தடை பண்றது நாங்க அக்செப்ட் பண்ணிக்கிறோம். திருப்பதியில நீங்க யோசிச்சுக்கோங்க. திருப்பதியில வந்து அந்த மெயின் என்ட்ரன்ஸ் கோபுரம் இருக்கு பாத்தீங்களா, அதை தாண்டி மீடியா உள்ள போக முடியாது. ஆனா இங்க கருவறை உள்ள வரைக்கும் மீடியா நடந்ததுனாலதான் இந்த முடிவு. நீங்க தான் செஞ்சீங்க நான் சொல்லல. அந்த கோபுரத்துக்கு உள்ளேயே வந்து திருப்பதி மாதிரி கோயில்கள் எல்லாம் அலோவ் பண்ண மாட்டாங்க. கரெக்டுங்களா? இது வந்து இந்த விஷயத்த எனக்கு சொன்னது உங்களை மாதிரி திருப்பூர்ல இருக்கக்கூடிய தமிழ் மீடியா. ஓகேங்களா? புரிஞ்சுச்சா? அதெல்லாம் நாங்க ஸ்டாப் பண்ணவே இல்லையா சார்? திரும்ப சொல்றேன். நான் என்ன சொல்றேன், விஐபிஸ் ஆக்டர்ஸ் இவங்க எல்லாம் வரும்போது நீங்க மொத்தமா உள்ள போய் எடுக்கக்கூடிய அந்த கல்ச்சர் தான் நான் மாத்தேன். திருவண்ணாமலை அண்ணாமலையார் கோயிலை பொறுத்த வரைக்கும் பத்திரிகையாளர்கள் 2ஆம் பிரகாரத்துக்குள்ள செல்போன் அது எங்க வரைக்கும்ன்றத நான் சொல்றேன். நான் ஆய்வு பண்ணிட்டு நான் சொல்றேன் எது வரைக்கும் அலோவ் பண்ணுவாங்க நான் சொல்றேன். மாவட்டத்துல வந்து நிறைய கோயில் துறை சார்ந்த கோயில் அப்படியே பராமரிப்பு இல்லாம இருக்கு. அதுக்குதான் அனௌன்ஸ்மெண்ட்ஸ்ல பண்ணிருக்கோம். 1000 ஆண்டு கோயில் திருப்பணிகள் சொல்லிருக்கோம், முழுவதும் சிதிலமடைந்த கோயில்களுக்கு திருப்பணிகள் சொல்லியிருக்கோம், பார்ஷியலி சிதிலமடைந்த கோயில்களுக்கு திருப்பணிகள் சொல்லியிருக்கோம், திருக்குளங்களுக்கு திருப்பணிகள் சொல்லியிருக்கோம், திருத்தியர்களுக்கு திருப்பணிகள் தான் சொல்லியிருக்கோம். இதெல்லாம் அனௌன்ஸ்மெண்ட்ல வந்திருக்கு. நீங்க எடுத்து பாத்தீங்கன்னா எத்தனை கோயில்கள் எடுத்துக்கொண்டதை பாருங்க. பொதுமக்களுக்கு பக்தர்களுக்கு அடிப்படை வசதி அதுவும் தான் அறிவிச்சுங்க. எவ்வளவு கோயில்கள் அடிப்படை வசதியில அனௌன்ஸ்மெண்ட்ஸ்ல வந்து நீங்க எடுத்து பாத்தீங்களே உங்களுக்கு கோயில் ஸ்டாப் இருக்காங்க. அதெல்லாம் பாப்போம் சார். அதெல்லாம் நிர்வாக ரீதியில நம்ம பாப்போம்.